எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ ஸ்டேட்டை ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நினச்சங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழேருந்து டவுன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பண்ணும்போதே ஒரு நல்ல 4 hour ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது வருது. அப்போ எப்போ ஒரு ரீசெண்ட் 4 hours ஐடியமாக அது எடுக்குதோ அப்போ நம்ம ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற இதுலேயுமே நான் போன வீக்கில் சொல்லியிருந்தேன். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் இந்த இதை மார்க்கெட்டு டன் பண்ண பிறகு ஒரு சின்ன ரீடெஸ்ட்டை பார்த்து இதுல இருந்து ஒரு அழகா இதுல நம்மளுக்கு ஒரு 4 hours என்கெல்ஃபிங்கும் மார்க்கெட் வந்து நமக்கு கொடுத்துருந்து. அதனால நான் அந்த இடத்துல ஒரு பை ட்ரேடா கொடுத்துருந்தேன். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் இந்த கேண்டில் இதுல வச்சு தான் ஒரு பை ட்ரேடு கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு கீழே தான் வச்சிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல தானே வந்துட்டு போயிருக்கு. அப்போ மேபி கண்டிப்பா இதுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அதனால இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸும் டார்கெட் ஆக்சுவல் 1:3 ரேஷியோ வச்சிருந்தேன். அப்படின்னா நம்ம மேலே வர எங்கனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 1:2 தான் வச்சிருந்தேன். பெரும்பாலும் அதிலே வெளியே வந்துருவேன். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ பிகினர்ஸ் எல்லாமே இதுல இருந்து கூட நம்ம ட்ரேட் இருக்கலாம். ஏன்னா இதுல இருந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனா கூட இங்க அடுத்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் இங்க இருந்து இந்த இதை இன்னும் டன் பண்ணலை. இப்போ ஒன்ஸ் இந்த ஆங்கிள் நம்மளுக்கு டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் இங்க இருக்க மைனர் ஐடியம் வந்து நமக்கு வந்து இவங்க இருக்க ஒரு மைனர் ஐடியம் வந்து நமக்கு அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும். இங்க இருக்க மைனர் ஐடியம் அப்படியே நம்மளுக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை ஒரு ஐடியம் கீழே நம்ம மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மேஜர் ஐடியம் வந்து 4 hours ஐடியம் வந்து மேஜர் ஐடியம் வந்து அப் ட்ரெண்ட் தான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நான் அதனால தான் அந்த இடத்துல ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல வருது அந்த டைரக்ஷன் ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்த பிறகு நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிறதுலையுமே நான் இப்போ ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் சாம்பிள் நடந்திருக்கு. அதனால இப்போதைக்கு பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரேட் எடுத்தவங்க பெரும்பாலும் ட்ரேட் கண்டினியூ பண்ண தான் செய்வாங்க. பெரும்பாலும் அது கண்டினியூ ஆகட்டு. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த ரெண்டு இருக்க சப்ளை ஜோன் கண்டிப்பா இல்ல இந்த இதுல லிக்யூரிட்டியா இருக்கு, இதுல ஒரு சப்ளை ஜோனும் இருக்கு. இந்த ரெண்டு சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் கண்டிப்பா டிமாண்ட் ஜோன், இல்ல சப்ளை ஜோன் தான் மேல தானே சப்ளை ஜோன். அப்ப இந்த ரெண்டு சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு ஹை பாசிபிள் இருக்கு. ஏன்னா ஓவரால் இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியாவுமே மார்க்கெட் வந்து 4 hours க்ளோஸ் வச்சிருக்கு அரௌண்ட் இந்த இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியா. அப்போ மார்க்கெட் கண்டிப்பா 4 hours இம்பல்ஸ் ரீகரெக்ஷன் ஏரியா க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் ஏரியா க்ளோஸ் வச்சிருந்தனாலே மேபி கண்டிப்பா மார்க்கெட் மேலே போவதுக்கும் ஒரு பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறதுலையும் நான் போன வீக்லயும் இன்ஃபார்ம் பண்ணேன். அதனால பெரும்பாலும் மார்க்கெட் இப்போ அந்த டைரக்ஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இப்போ இதுல இருந்து பை ட்ரேட் ஓடுது, அடுத்த டைரக்ஷன் எப்படி திரும்பும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுல இன்னொன்னு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா மார்க்கெட் வந்து மேஜர் 4 hours ஐடியம் வந்து இங்க இருக்கு அரௌண்ட் இந்த ரேஞ்ச். அப்போ இதுக்குள்ள இருக்க இத்தனை நாள் மார்க்கெட் இதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மைனர் ஐடியம் தான், இது ஃபுல்லாவே மேஜர் கிடையாது. இந்த சர்க்கிள்குள்ள இருக்க கேண்டில்ஸ் எல்லாமே மைனர் கேண்டில்ஸ் தான், மைனர் ஸ்ட்ரக்சர் மைனர் கேண்டில்ஸ் தான், மேஜர் கிடையாது. அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த இதை டன் பண்ணிட்டாலே அரௌண்ட் இந்த ரேஞ்ச் இதை வந்து மார்க்கெட் 4 hours கேண்டில் க்ளோஸ் வச்சுனாலே அப்போ நம்மளுக்கு 4 hours ஐடியம் வந்து நம்மளுக்கு வந்து இங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம். அரௌண்ட் மார்க்கெட் வந்து இப்படி அப்போ 4 hours ஐடியம் நமக்கு இங்க இருக்க ஐடியம் இங்க சேஞ்ச் ஆகும். இதையுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிடணும். அப்போ இங்க இருந்து போறது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ், மேஜர் கிடையாது, மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் அரௌண்ட் இந்த இம்பல்ஸ் எல்லாமே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரா நமக்கு ஆக்ட் ஆகும். அதனால மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கரண்ட் இருந்தது அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் வந்து அப்படியே கண்டினியூவா இது பண்ணிட்டு அது மாதிரி ஒரு ஐடியம் கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம செல் எடுக்கணும் அப்படின்னா மேஜர் ஐடியம் பிரேக் பண்ண பிறகு தான் செல் எடுக்கணும். ஒன்று மார்க்கெட் இப்படி இங்க இருக்கு அரௌண்ட் இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டுக்கு 4 hours கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா அப்போ அது ஒரு மைனர் ஐடியமா ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ஐடியம் கீழே மார்க்கெட் கேண்டில் பிரேக் வச்சு அதுக்கு ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்தா நம்ம செல் எடுக்கணும். மார்க்கெட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். இப்படி இருந்தாதான் நம்ம இங்க இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம இதுல இருந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் அந்த ஜோனுக்கு மேல வைக்கணும். இப்படி இருக்கணும் மார்க்கெட், இப்படி நடக்கணும். இல்ல இங்க இருந்தே மார்க்கெட் மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணாமலே அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல போகுது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஃபுல் அப் ட்ரெண்ட் தான். அப்புறம் அங்க போய் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்க கூடாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். கேண்டில் ரேலியா வந்துச்சு, இப்போ அங்கிருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுது ரேலியா அப்படின்னா மட்டும்தான் நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இல்ல மார்க்கெட் ஐடியா ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்தப்பறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதனால இந்த இடத்துல யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அது மாதிரி மேஜர் ஐடியம் கீழே இருக்கு, சேஞ்ச் ஆகும். மேஜர் ஐடியம் இப்போதைக்கு இங்க இருக்கு, சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு.
ஒன்ஸ் அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஓவராலாக மேஜர் ஐடியம் இது ஆகும். அதுமாதிரி இந்த அப்போ கண்டில் மேலே 4 ஹவர்ஸ் கொண்டு வரதுனா அடுத்த ஐடியம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுமாதிரி இங்கே மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணி அதை பிரேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம செல் எடுக்கணும். இந்த சப்ளை ஜோனும் இந்த லிக்விடிட்டி ஏரியாவுக்கு வந்த உடனே போய் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர் பிரேக் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து தான் நம்ம செல் எடுக்கணும். அதுமாதிரி 4 ஹவர்ஸ் ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அதனால நீங்கள் இங்கே இருக்க பார்க்கும்போது நல்ல செல்லுக்குள்ள கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் இல்லை 1 ஹவர் கன்ஃபார்ம் பாருங்க. கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா 15 மினிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. சில டைம்ல எஸ்எல் அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. அதுமாதிரி 4 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர் இந்த ரெண்டு பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.